அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் இன்று 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். இன்றைய தினம் செய்தி மற்றும் விளம்பரம், எழுத்துப்பொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி ஆகிய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். விவாதத்துக்கு செய்தித்துறை அமைச்சரான சாமிநாதன் பதிலளித்து பேசுவார். இரண்டாவது அறிவிப்பு. சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்திற்கு இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே மாதம் 3ஆம் தேதி வேலை நாள் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடை காலமானது நேற்று நள்ளிரவு முதல் துவங்குகிறது. 15,000 விசைப்படகுகள் 2 மாதங்களுக்கு கடலுக்கு செல்லாது. தமிழக கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமலில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. அதன்படி தமிழகத்தின் இந்த ஆண்டுக்கான 61 நாள் மீன்பிடி தடை காலமானது நேற்று நள்ளிரவு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. நான்காவது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது 22/4/2025 முதல் 24/4/2025 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. பத்திரப்பதிவு பணிகளை வேகப்படுத்த விரைவிலேயே ஸ்டார் 3.0 டெக்னாலஜி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. தற்போது பதிவு பணியின் போது GPS பதிவுடன் கூடிய டோக்கன்கள் வைக்கப்படுகிறது. புதிய திட்டத்தில் மேலும் சில தொழில்நுட்பங்கள் இடம்பெறும். எந்த வகையிலும் பிழைகள் இல்லாமல் சரியான முறையில் வகையில் பத்திரங்கள் பதிவு செய்ய இந்த சாஃப்ட்வேர் உதவிகரமாக இருக்கும். நவீன சாஃப்ட்வேர் மூலமாக எந்த நேரத்திலும் சர்வர் முடக்காமல் இருக்க தேவையான ஏற்பாடுகளும் நடக்கிறது. பதிவு துறையுடன் வருவாய், நில நிர்வாகம், சர்வே போன்ற துறைகளையும் ஒருங்கிணைக்க ஆதாரங்களை சரிபார்க்க வசதிகள் செய்யப்படும். பட்டா சிட்டா ஆதாரங்களை உறுதி செய்யவும் வழிவகை செய்யப்படும். புதிய திட்டம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்துள்ளனர். ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் ஜூலை மாதத்திற்குள் 11,000 புதிய பஸ்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அரசு போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது எனவும் சிலர் இது தொடர்பான தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் கேரளா, கர்நாடக மாநிலம் போக்குவரத்து கழகங்களை விட தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும் அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு. தொழில் நிறுவன கோட்டாவின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. BE, BTech, B-Plan படிப்புகளில் சேர விரும்புபவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை cfa.annauniversity.edu என்ற இணையதளம் பக்கம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் முன் அறிவிப்பு இன்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. அவசர தேவைக்காக ஒரு நாள் முன்னதாக மாலை 5 மணிக்குள் விடுப்பு தெரிவிக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் அதிகம் பயணம் செய்யும் காலை மற்றும் மாலை நேரங்களுக்கான பீக் ஹவர்ஸ் நேரத்தில் இயக்கப்படும் பொதுப்பணி பேருந்துகளை எக்காரணம் கொண்டும் சிங்கிள் ஷிஃப்டாக இயக்கப்படக்கூடாது எனவும் முகூர்த்த நாட்களில் அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் எனவும் மகளிர் விடியல் பயணம் தொடர்பான சாதாரண கட்டண பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுவதனை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
10வது அறிவிப்பு. தக்கல் ரயில் டிக்கெட் புக்கிங் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் சில செய்திகள் பரவுகின்றன. அதில் உண்மை இல்லை என இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் விளக்கம் அளித்துள்ளது. 11வது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியானது வரும் 21ஆம் தேதி தொடங்கும் எனவும், தமிழ் வழியில் போதிக்கும் ஆசிரியர்கள் மட்டுமே தமிழ் வழி விடைத்தாள்களை திருத்த வேண்டும் எனவும் அரசு தேர்வுகள் இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி அறக்கட்டளை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதை செயல்படுத்தும் வகையில் தற்போது அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் கீழ் இந்த அறக்கட்டளையும் செயல்படும். 13வது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் புத்தகம் எழுதுவது வெளியீடு தொடர்பான திருத்த அரசாணையை வெளியிடப்பட்டுள்ளது. புத்தகத்தில் அரசுக்கு எதிரான எந்த விமர்சனமோ அல்லது தாக்குதலோ செய்யப்படவில்லை என்றும், புத்தகத்தில் மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதிக்கும் எந்த ஒரு ஆட்சேபனைக்குரிய உரையோ அல்லது உள்ளடக்கமோ இல்லை என்றும் அவர் ஒரு அறிவிப்பை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் வெளியீட்டாளரிடமிருந்து ஊதியம் அல்லது ராயல்டி பெறுவதற்கு அவர் தகுதி வாய்ந்த அதிகாரியிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 7,700 முதல் 24,200 வரை வழங்கப்படும். 25 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 35 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். மொத்த காலி பணியிடங்கள் 7,783. விண்ணப்பிக்க கடைசி தேதி 24/4/2025. அதிகாரப்பூர்வமான இணையதளம் icdstn.government.in. 15வது அறிவிப்பு. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நாளை முன்னிட்டு செய்தி மக்கள் தொடர்புத்துறை ஊடக மையம் சார்பில் 10/4/2025 முதல் 30/4/2025 வரை சமத்துவம் காப்போம் போட்டிகளில் பொதுமக்களும் மாணவர்களும் பங்கேற்கலாம் என தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 16வது அறிவிப்பு. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகையானது 8 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையானது 1000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், தொழிலாளர்களின் குழந்தைகள் செவிலியர்கள் படிப்பு படிக்க உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அமைச்சரான தாமோ அன்பரசன் அறிவித்திருக்கிறார். கடைசியாக 17வது அறிவிப்பு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாக RBI அறிவித்துள்ளது. 0.25% குறைக்கப்பட்டதால் ரெப்போ வட்டி விகிதமும் 6% உள்ளது. இவ்வாறு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்திருக்கிறார். மேலும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் வீடு வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்கவும் வாய்ப்புள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 0.25% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.